அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? தூக்கமின்மை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனித உடலை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு கட்டமைப்புங்க. 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரமாவது தூக்கம். அந்த தூக்கம் நம்மளுடைய உடலுடைய செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது. அந்த செயல்பாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளையோட செயல்பாடோட தொடர்புடையதாக இருக்கிறது. நம்மளுடைய நியூரான் சிஸ்டமோ நம்மளுடைய பிரெயினோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்களில் வரக்கூடிய ஒளிகளுடைய தன்மைகளை பொறுத்து அது எந்த டைம் தூங்கணும், எந்த டைம் விழிச்சிருக்கணும், எந்த டைம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத சரியான முறையில் கட்டமைப்பதின் மூலமாக நம்மளுடைய உடலானது அந்தந்த டைமுக்கு அந்தந்த உறுப்புக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடலுடைய கட்டமைப்பின் படி தான் எல்லாமே செயல்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ரொம்ப நேரம் தூங்கியிருப்போம். ஓகே, அதுவும் பிறந்த குழந்தைகள் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அப்புறம் வயது ஆக 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 தூக்கமின்மையில் கொஞ்சம் தோய்வு ஏற்படுது. அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு 20 வயசு 30 வயசு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். அப்புறம் இன்னும் வயசு ஆக ஆக, அதாவது ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே ஆக ஆக இன்னுமே தூக்கத்துடைய தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய அஜாக்கிரதையாக இருக்கலாம், தவறான உணவு பழக்கமாக இருக்கலாம், மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலங்களாக இருக்கலாம். தூக்கம் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது சும்மா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்ற ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியுதே தவிர, அதை தாண்டி நம்மளுடைய உடலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஓகே, ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், போயிட்டு அங்கே அட்மிட் ஆகுறோம். அங்கே என்ன விஷயம் பண்ணுவோம்? நம்ம மேக்ஸிமம் தூங்குவோம். மருந்து கொடுப்பாங்க. ஐசியூலேயே அட்மிட் பண்ணால் கூட அங்கே நம்ம என்ன செய்கிறோம்? ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகே, அப்போது தூக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான மருந்து. மற்ற மருந்துகளும் இருக்குதான், ஆனால் தூங்கும்போது உடம்பு நல்லாவே வேலை செய்யுது, நம்மளுடைய உடல் உறுப்புகள் நல்லாவே வேலை செய்யுது. அதுக்காக ஃபுல் டே தூங்கிக்கிட்டே இருக்கலாமான்னா அப்படியும் கிடையாது. அதுலேயும் பிரச்சனைகள் ஏற்படுது. நான் முதல் சொன்ன மாதிரி தாங்க, அந்தந்த டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ தான் உடல் உள்ளுறுப்புகள் நல்லபடியாக செயல்படும். நம்ம தூங்கும்போது நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய உற்பத்தியை சரி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஞாபக சக்தியை மேம்படுத்தி கொடுக்குது. நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்கள் எப்பப்போ எந்தெந்த ஹார்மோன் சரியாக வேலை செய்யணுமோ அப்பப்போ சரியான முறையில் வேலை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்குது. அறிவுத்திறனை மேம்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய உடலில் புதுசாக நிறைய விஷயங்கள், நிறைய சிந்தனைகள், நல்லா ஒரு சுறுசுறுப்பு தன்மை, இது எல்லாமே தூக்கத்திலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் தூக்கத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியாக தூங்கலைன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சரியாக தான் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.